எடுக்கணும்பா. ஆமா அதுக்குள்ள தான் நல்லா இருக்கு. நீங்க நல்ல பெருமாள் பேக் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? ஸ்டாரா? ஆமா. வால போட்றாதடா டேய். அம்மாங்கோ. ஹாய், வெல்கம் டு ShiazLife. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் நாங்கள் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கபோர்டில் வந்து வச்சுருப்போம். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் இந்த ஸ்டார், அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்கும். கிறிஸ்மஸ் வரனால நம்ம வந்துட்டு டிசம்பர் 1லேருந்தே நம்ம வீடை வந்து டெக்கரேட் பண்ணணும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வீடு வந்து பெயிண்ட் பண்ணி 3 years மேலே ஆகுது. அதுவும் கொஞ்சம் இடம் தான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் இடத்துல வந்துட்டு ஃபுல்லாமே டைல்ஸ் வந்து ஓட்டிட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணிடலாம், பெயிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி ஃப்ரண்டில் வந்து ஒரு ஆஷ் அண்ட் ஒரு பிளாக்கு அப்புறம் ஒரு ஒயிட் அந்த மாதிரி கலந்த ஒரு டைல்ஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட்லவும் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபுல்லாக அழுக்காக இருக்குது பெயிண்டில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மம்மி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த க்ளீன் பண்ணுற வாஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். இது எங்கே வாங்கியிருந்தாங்கன்னா ரோட்டு சைடில் இருக்க கடையில் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. நீங்களும் மேபி பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் க்ளீன் பண்ணி விட நல்லா இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து போன வாட்டி வைக்கும்போது நான் வந்துட்டு அதோட வீடியோவை வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்ஸில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த டே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1 அந்த டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலேருந்து பெயிண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணல. அதுக்கு சைடில் வந்துட்டு ஒரு பிச்சி பூ செடியும் வந்துட்டு படர விட்டுருந்தோம். அது வந்து இப்போ தான் கொஞ்சம் அழகாக மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு ஆஷ் கலர் வந்துட்டு ஃப்ரெண்டில் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள அவ்வளோ கர்டன்ஸ் அப்போ தான் எடுத்து எல்லாமே வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தோம். ஆக்சுவலி பெயிண்ட் அடித்தாலே நம்மளுக்கு வந்துட்டு வீடு ஃபுல்லாக வந்து குப்பையாக தான் இருக்கும். ஸோ ஹால் வந்து அவ்வளோ குப்பையாட்டம் இருந்துச்சு. அண்ட் இது வந்து மேலே இருக்கக்கூடிய ரூமு, அதில் இருக்க பெட்டையுமே வந்து அப்படி தனியாக எடுத்து போட்டிருந்தோம். அப்புறம் இதுக்கு மேலே எல்லாமே வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாகவுமே. மேக்ஸிமம் எல்லா இயருமே வந்து டிசம்பர் 1 அன்றைக்கே ஸ்டார் அப்புறம் வந்து ட்ரீ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருவோம். பட் இந்த வாட்டி இந்த பெயிண்ட் அடிக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இந்த ஸ்டார், அந்த ட்ரீ, இந்த லைட்ஸ் எல்லாம் வச்சா தான் வந்து ஒரு கிறிஸ்மஸ் வைபே நம்மளுக்கு வரும். அண்ட் அது கூட இல்லாமல் எங்கள் சர்ச்சோட கிட்ட தான் வந்து வீடும் இருக்குமா. ஸோ இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே மாடியில் வந்துட்டு ஃபுல்லாமே இந்த செடியெல்லாம் அழகாக நீக்கி வச்சு அவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிச்சு பூ செடியெல்லாம் அப்படி கமந்து போய் கிடக்குது. இந்த மாதிரி இந்த இடம் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே இனி வந்துட்டு ஒதுக்கணும். அண்ட் இது கூடவே வந்து எங்கள் சர்ச்லேருந்து வந்து கேரல்லையும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது எங்கள் சர்ச்சு கேரல். ஸோ ஃபஸ்ட் டே வந்துட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து வருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா காஸ்ட்யூம் வந்து மேக்ஸிமம் வந்து என்னோடய தம்பி இட்டு வந்து போடுவான். பட் இது வந்து வேறு யாரோ போட்டிருக்காங்க, யாருன்னு தெரில. பட் கேரல் வந்து இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்தாலே ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும். டிசம்பர் 1 அன்னைக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. இட்டுவோட காஸ்ட்யூம் வந்து என்னென்னா நான் லாஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது எல்லாமே வந்து என்னோடய அப்பா வந்து ஸ்டிச் பண்ண ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா காஸ்ட்யூம் தான். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா காஸ்ட்யூம் வந்து எப்போவுமே இருக்கும். ஏன்னா இட்டு வந்து அடிக்கடி போடுறதுனால. ஸோ மம்மியும் வந்து இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இந்த மாதிரி மேக்கப் பண்ணி விடுறது, அந்த தாத்தாக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் பண்ணி விடுறது அப்படின்ட்டு. அது வரைக்கும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட ட்ரெஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அது அந்த டிசம்பர் வந்ததுலேருந்து தான் அது எல்லாத்துமே வந்து யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துருந்த குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா, அவனுக்கு அப்போ தான் கடன் ட்ரெஸ்ஸை போட்டு கேரலுக்கு வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து சின்னதாக வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ்னாலே வந்துட்டு நம்மளுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தால் தான் அது ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்யூட்டான கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எங்கள் வீட்லேயும் ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்து வழி அனுப்பி வச்சாச்சு இப்போ. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் 2 எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு கேரல் சர்வீஸ் நடந்துகிட்டு இருந்தது. செம்மையாக சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டார் வந்து 20 feet எங்கள் சர்ச்சில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எல்லா இயருமே வந்து இது வைப்போம். ஸோ இந்த வாட்டி வந்து பர்பிள் கலரில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இப்போ தான் ஒரு ரியல் ஃபன்னே வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னோட தம்பி வந்துட்டு இப்போ வந்து கேரல் வந்து போக போகிறான். அதுக்கு வந்து எங்கள் மம்மி வந்து காஸ்டியூம் அவனுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சாண்டா காஸ்டியூம் மாற்றுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் அந்த தொப்பை இருந்தாலே போதும், அது அவ்வளோ மேட்ச் ஆகிரும். இது தொப்பை காமி. இது என்னதுல தொப்பை? ஸோ அன்றைக்கி அவனுக்கு தெரிஞ்ச மூமெண்ட் எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஷூக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ப்ரௌன் கலர் ஷூ அண்ட் பிளாக்கில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க ஷூ, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்திங்கன்னா செம்ம காமெடியாக இருந்தார், நீங்களே பார்த்துருப்பீங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு பையை கொடுத்து விட்டாச்சு, அதில் கொஞ்சம் சாக்லேட்டும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கடையில் இந்த ஈட்டுவோட சர்க்கஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் கேரல் வந்தாச்சா, இல்லை இனி தான் வந்து வருவாங்களா, இல்லை எந்த டேட்டில் வருவாங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சர்ச்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸாக தான் இருப்பாங்களா, இல்லைனா ஜஸ்ட்டு பீப்புள் மட்டும்தான் வந்து கேரல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் கிறிஸ்மஸ்னாலே உங்களுக்கு எது வந்துட்டு நல்ல ஒரு வைபாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டு காஸ்ட்யூம்லாம் போட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து ஃப்ரெண்டில் வந்து வீடு வந்து டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் இனி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது நான் வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுத்தது ஒரு 3 to 4 டேஸாக கண்டினியூஸாக நான் எடுத்திருப்பேன். அதில் உள்ள கிளிப்ஸ் தான் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ 2 கிறிஸ்மஸ் தாத்தாவும் இப்போ வந்து கிளம்பியாச்சு கேரலுக்கு. நீங்களும் வந்து எங்கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். என்ன இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி கொண்டாடுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாலேயும் வந்துட்டு எந்த மாதிரி கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.